இந்த ஆன்மீக சாதனைக்கு ஏற்றபடி மார்கழி மாதத்தை கொடுத்திருக்கிறார். மார்கசீர்ஷம் அப்படிங்கிற வடமொழியில பகவத்கீதையில இந்த மாதத்தை தனக்கு நிகராக ஒப்பிட்டு சொல்றார். மேன்மை மிக்க எதுவா இருந்தாலும், மக்களால் மதிக்கப்படக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் இறைவன் தான். அந்த ரீதியில மார்கழி மாதம் நானே அப்படிங்கிறார். வசந்த காலம் நானே அப்படிங்கிறார். பறவைகளின் கருடன், மரங்களில் அரச மரம், இப்படி 10ஆம் அத்தியாயத்தில் பார்க்கலாம், 7ஆம் அத்தியாயத்திலையும் பார்க்கலாம். பகவான் கிருஷ்ணருடைய மகிமைகள், விபூதிகள் அந்த அத்தியாயங்கள்ல சொல்லப்படும். விஸ்வரூபத்துல தானே எல்லாமாக இருக்கிறார். அந்த எல்லாமான தன்மையை மக்களால் போதிக்க முடியாது அப்படிங்கிறதுனால வைஷ்ணவம் நமக்கு சுலபமாக இந்த மார்க்கத்தை கொடுத்திருக்கு. இதுல ஏராளமான அளவுல பாடுபட்டவங்க ஸ்ரீ ராமானுஜர். அவர் வந்த பிறகுதான் பக்தி பண்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை கிடைச்சது. முக்கியமாக பெண்களுக்கும் உரிமை கிடைச்சது. ராமானுஜர் நிறைய அமல்படுத்த விரும்புகிறார். ஆனா 1000 வருஷம் ஆச்சு, அப்படி எதுவும் நடந்த மாதிரி தெரியல. அப்ப 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி பகவான் கிருஷ்ணரே ஒரு பக்தன் வடிவத்துல இந்த நாம சங்கீர்த்தனத்தை பரப்புவதற்காக அவரே வந்தார். இதற்கான பிரமாணங்கள் பல இலக்கியங்கள்ல காணப்படுது. பாகவதத்துல இருக்குது, ராமாயணத்துல இருக்குது, மகாபாரதத்துல இருக்குது. இதே கிருஷ்ணன் கலிகாலத்துல தங்க நிறத்துல தோன்றி தனது நாமத்தை தானே பாடி பரப்புவார் அப்படின்றது. அந்த வார்த்தை நிர்பலமாகும் வகையில இன்னைக்கு உலகம் பூரா இந்த ஹரிநாமமானது பாடப்பட்டு வருது. கிருஷ்ண பக்தியில இப்போ நம்பர் 1 ரஷ்யா இருக்குது. இந்தியா 12வது இடத்துலதான் இருக்கு. இத்தாலி கூட மக்கள் தொகை கணக்கெடுப்புல பார்த்தா நமக்கு முன்னாடி போயிருக்கு. கிருஷ்ண பக்தி ரொம்ப சுலபமானது. சொந்த காலில் நிற்க செய்வது. ஆடியன்ஸா இருக்க வேண்டாம், நீங்களே பங்கேற்கலாம். குழந்தைக்கும் கைதட்ட வரும். பஜனையை கேட்டா, மிருதங்கத்தை கேட்டா. பண்டிதர்களும் பாடலாம், பாமரர்களும் பாடலாம், மன்னனும் பாடலாம், மக்களும் பாடலாம். செல்வமோ எந்த ஒரு அந்தஸ்தோ நாம ஜபத்துக்கோ நாம சங்கீர்த்தனத்துக்கோ தடை கிடையாது. அப்போ இத எல்லா ஆச்சாரியர்களும் எல்லா கிரந்தங்களும் வலியுறுத்தினா கூட மக்கள்கிட்ட இதன் மேல ஈடுபாடு குறைச்சல் தான். அவங்களுடைய செயல்பாடுகளை பார்த்தாலே தெரியும். சம்சார பலம் அப்படின்னு சொல்லுவாங்க, சென்ஸ், மெட்டீரியல் சென்ஸ், இந்த உலகிய லௌகிக ஈடுபாடு இருக்கு. இதையும் கடவுளுடைய பலத்தையும் பரீட்சை பண்ணா சம்சாரிகளுக்கு சம்சார பலம் தான் வலுவாய்ந்ததா இருக்கு. இந்த அட்டாச்மெண்ட், இந்த பற்று, இந்த பிளச்சர்ஸ்ல இருந்து, இந்த பிடிமானத்திலிருந்து நம்ம பிரித்து எடுக்கிறதுக்காக இறைவன் அவரோட வலுவான ஒருத்தரை தேட வேண்டி வந்தது. அதனாலதான் அவர் தன்னுடைய கிருபா சக்தியை ஆண்டாள் மற்றும் குருமார்கள் மூலமாக நமக்கு அந்த சக்தியை கொடுத்தார். அவங்க கடவுளோட பலசாலிகள். அதனாலதான் ஆங்கிலத்துல குரு மீன்ஸ் ஹெவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆற்றல் மிக்கவர், வலுவாய்ந்தவர். இந்த ஜட பிடிப்புல இருந்து விடுபடக்கூடியவர். ஏற்கனவே பழைய யுகங்கள்ல மக்களுக்கு நல்ல குணம் அதிகமா இருந்தது.
100க்கு 100 இருந்ததுன்னு சொல்லலாம். மனதில் கூட தப்பிதமா யோசிக்கல. அப்போ இறை நெறி சுலபமா இருந்தது. ஆனா தர்மத்துடைய 4 பாதங்கள், அதாவது தவம், தயை, தூய்மை, நேர்மை, இந்த நாளும் தர்மத்துடைய 4 கால்கள். காலமாட்டுடைய 4 கால்களுக்கு ஒப்பிடப்படுது. காலமாடு தர்ம தேவதை, பசு பூமி தேவதை. அந்த 4 பாதங்கள் இப்போ நேர்மை மட்டும் கொஞ்சம் இருக்கு. மீதி 3 டேமேஜ் ஆயிட்டு, பாதிக்கப்பட்டிருக்கு. அதை சரி பண்ண முடியாது. அப்போ ஒரு 1/4 பங்கு தான் இருக்கு நேர்மைங்கிறது. அவ்வளவுதான் தர்மத்தை மக்கள் பின்பற்ற முடியும். இந்த சூழல்ல விடுபடு அப்படின்னா கஷ்டம். அப்போ பகவான் தன்னுடைய லீலைகளை அதிகமா செய்து அதை குருமுகமாக கொடுக்கிறார். அதை கேட்கும்போது கேள்விப்பட்டவங்களுக்கு என்னைக்காவது அது இதயத்துல வேலை செய்யும். தூங்கிக்கிட்டு இருந்தா கூட அது வேலை செய்யும். ஏன்னா கடவுளுடைய விஷயம் சத்தியம் சொல்லப்படுது. சத்தியம் பரம் தீமகி. பாகவத்துல முதல் ஸ்லோகம் அதுதான் இருக்கு. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த ஸ்லோகம் படிக்கும்போது சத்தியம் பரம் தீமகி, பரம்பொருளான மெய்ப்பொருளான வாசுதேவனை நான் தியானிக்கிறேன் அப்படின்னு. வாசுங்கிறது செல்வம் முதற்கொண்டு எல்லா உன்னதமான தன்மைகளையும் குறிக்கும். அதையெல்லாம் தங்கி அடைக்கலம் கொண்ட இடம், வசிக்கிற இடம். அதனால வாசுதேவன் பேர். அந்த இறைவனை தியானிக்கிறேன்னு சொல்லி பாகவதம் ஆரம்பித்தது. இன்னைக்கு மார்கழி 20 33 அமரருக்கு முன் சென்று அந்த பாசுரத்தை படிச்சிருக்கோம். படிச்சீங்களா? 1000 படிச்சுங்க. அப்போ குரு மூலமாக நம்ம விடுபடுத்தணும் அப்படிங்கிறது இறைவனுடைய கருத்து. அதுக்காக குருங்கிறத கொடுக்கிறார். ராமபிரான்ட்ட 2 குருநாதர் இருந்தாங்க. யாருக்கு தெரியும்? 2 குரு ராமபிரான். ராமானுஜருக்கு நிறைய குரு, 5 பேர். இதெல்லாம் என்னன்னா, குரு இல்லாட்டி சித்திக்காது, ஆன்மீக வாழ்க்கை சித்திக்காது. நிறைய பேருக்கு குரு இருந்தும் சித்திக்கல. அது முறையான பயிற்சிகள் இல்லை. அர்ஜுனன் கூட தயங்கி இருக்கும்போது, அர்ஜுனன் அஸ்திரத்துல சேர்ந்தவன், ஆயுதம் ஏந்தவன். வலதுகையே அவன் பயன்படுத்த வேண்டாம், இடதுகை மட்டுமே போதும். சிவபெருமான்கிட்ட சண்டை போட்டு பசுபத அஸ்திரத்தை வாங்கினான். எல்லாம் பெரிய பெரிய அஸ்திரங்கள் அவன்கிட்ட இருந்தது. கிருஷ்ணர் கூடவே நண்பனா இருந்தான். அவன் மனதை அடக்குன்னு கிருஷ்ணர் சொல்லும்போது ஒரு பெரிய கும்பிடு போட்டு, மின்னல் வந்ததுன்னா என்கிட்ட அஸ்திரம் இருக்கு, அதை போட்டு அவன் தடுத்துருவேன். சூறாவளி, சுனாமி இதெல்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு அஸ்திரம் தடுத்துருவேன். காற்று வந்தாலும் தடுத்துருவேன். ஆனா மனசை மட்டும் தடுக்க சொல்லாத, அது என்னால முடியாது அப்படின்னா. இன்னைக்கு மனதை கட்டுப்படுத்த பல யோக மையங்கள்லாம் இருக்கு. கிருஷ்ணர் கூட இருந்த அர்ஜுனனே 5000 வருஷம் முன்னாடி அப்படி சொல்லியிருக்கிறாருன்னா, அப்ப இந்த காலத்துல அது நடக்குமான்னு யோசிச்சு பார்த்தோம். கஷ்டம், அது முடியாது. அப்போ பகவான் சுலப மார்க்கம் கொடுத்தார். கூடியிருந்து என்ன பாடுவேன், தனியா இருக்கும்போது அதே பாட்டை ஜபமா செய்யுங்க. அதுக்கு இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை கொடுத்தார். கிருஷ்ணரே தந்தது இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம். ஆனா சில சமயங்களை மாத்தி பாடுறாங்க. ஹரே ராமா ஃபர்ஸ்ட் வச்சு பாடுவாங்க. அதுக்கு சாஸ்திரங்கள பிரமாணங்கள் கிடையாது. அது ஒரு யூகம் தான். என்ன யூகம்னா, ராமர் முதல்ல வந்தார், கிருஷ்ணர் 2வது வந்தார். அதனால மந்திரத்தை மாத்தி சொல்றவங்களும் உண்டு. ராமரையோ கிருஷ்ணரையோ பேச வரல இந்த மந்திரம். இது கலிகாலத்துல ஹரிசந்தான உபநிஷத்துல இருக்கு. எப்படி இருக்குன்னா, துரித நிவாரணம். கலிகாலத்துல மக்கள் ரொம்ப அவஸ்தையில இருப்பாங்க. வேகமா விடுபடணும் அப்படிங்கிறதுக்காக விடுபடுத்த தந்த மந்திரம் தான் இது.
ஆனா சைத்தன்ய மகாபிரபு ஒரு மந்திரத்தையே நாமாவளியா மாற்றி கிருஷ்ணருடைய திட்டம் அது. நாமமாகவும் இருக்கு, நாம சொன்ன பலனும் இருக்கு, மந்திரத்தால விடுபட்ட பலனும் இருக்கு. ஒரே நேரத்துல நீங்க சைக்கிள ஸ்டாண்ட எடுத்துட்டீங்க, அப்புறம் சைக்கிளை ஓட்டுறீங்க. இல்லாட்டி என்னாகும், ஸ்டாண்ட் போட்டே சைக்கிள் ஓட்டுற மாதிரி வேலை நடக்கும், வண்டி நகராது, வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்காது. மகாபிரபு நமக்கு இப்படி சுலபம் பண்ணி கொடுத்தார். நித்யானந்த பிரபு அப்படின்னாச்சுன்னா இப்ப இருக்கிற நித்யானந்த சுவாமிகள் அவர் கிடையாது. அவரு ஒரு மகான், நல்ல விஷயம் உள்ளவங்க தான். ஆனா இதுல சொல்லப்படுகிறவர் பலராமரே அப்படி வந்தார். 534 வருஷம் சொன்னாங்க, அந்த டயத்துல இருந்தார். அவருக்கு பூர்வீகம் குஜராத். ஒரு பிறவில இருந்தே சாதுவா இருந்தார். அவதூத புருஷராக வந்தவர் நித்யானந்த பிரபு. நித்யானந்தர் ரொம்ப கருணை உள்ளவர், பலராமர் ரொம்ப கருணை மிக்கவர். துரியோதனை எவ்வளவு சேட்டை பண்ணான்னு நமக்கெல்லாம் தெரியும். துர்மதியன் அவனுக்கு தன்னுடைய தங்கச்சியை கட்டி வைக்கணும்னு ஆசைப்பட்டார் பலராமர். அப்ப எந்த அளவுக்கு பலராம் இருந்திருக்கிறாருன்னு நம்ம யூகிக்கலாம். துரியோதனா என்ன செய்து அவரை மயக்கணும்னு தெரியல. ஏன்னா குரு ரொம்ப எப்பவுமே பிளெக்சிபிளா இருப்பார், க்ளோஸா இருப்பார் எல்லாருக்கும். அது சில பேருக்கு ஒரு மாதிரியா மிஸ்யூஸ் பண்ற மாதிரி ஆயிப்போயிருக்கு. அப்போ அந்த 530 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் தெரு தெருவாக இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை பரப்புறாங்க. இது அவதாரங்களை பத்தி பேச வரல. கலியில மக்கள் அரசு போடுகிற வரி தாங்க முடியாது, வேலைக்கு சீசன் ஒழுங்கா வேலை செய்யாது, மழை ஒழுங்கா பெய்யாது, அப்போ தானியங்கள் விலை ஏறிடும், பூமி சரியான ரிசல்ட் தராது, விளைச்சல் ஒழுங்கா தராது, மக்களுக்கு ஞாபக சக்தி சுத்தமா இருக்காது. அது போக ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சாலும் பயன்படுத்த தெரியாது. இதெல்லாம் பாகவதத்துல சுகதேவர் சொல்றார். மந்த சுமந்த மதையோ மந்த பாக்கிய உபசிரதா, உபசிரவம் தான் ஜாஸ்தி இருக்கும். இப்படி பார்த்தா கடல் அளவுக்கு குற்றம் தான் கண்ணில் படும், குணமே கண்ணில் படாது. இப்படி சமஸ்கிருதத்துல வியாசர் எழுதியிருக்கிறார். கலையர் தோச நிதே ராஜன் மன்னா, பரீட்சித் மன்னன் சொல்ற மாதிரி வருது. கலையர் தோச நிதி, தோசம்தான் பெரிய கடல் அளவுக்கு இருக்கு, பார்த்தா ஒண்ணுமே நல்லதே படாது. கலை தோச நிதே ராஜன். அஸ்திகி இருந்தாலும் கூட, அஸ்தினா இருக்கிறது, ந அஸ்தினா இல்ல, இருக்கிறத மறுக்கிறது. நாஸ்திகன்னு சொல்றோம், இருக்கிறத மறுக்கிறது. அதுக்கு பகுத்தறிவு அவசியம் இல்லை, அறிவு பகிர்ந்து போனாலே போதும், சதுரி அறிவு. அப்போ அஸ்திக்கு ஏகோ, ஏகோன்னா ஏக்குனா ஒண்ணு, ஏகோ அப்படின்னு ஓகாரம் போட்டா ஒன்னே ஒண்ணு அப்படின்னா, ஒன்னே ஒண்ணுதான் அப்படின்னா. அஸ்திக்கு ஏகோ மகான் குணக, உள்ள சாக்கடை மாதிரி இருக்கு, ஆனா அங்க ஒன்னே ஒண்ணு ஜொலிக்குது. ஏகோ மகான் குணங்க, ஒரு குணம் இருக்கு குற்றம் நிறைஞ்ச இடத்துல. என்னது அது அப்படின்னு பார்த்தா, கீர்த்தனா ஏவ கிருஷ்ணஸ்ய, கண்ணனுடைய நாமங்களை மட்டுமே பாருங்க அப்படின்னு. கீர்த்தனா ஏவ கிருஷ்ணஸ்ய. அடுத்த வரியில முடிக்கிறார் வியாசர். முக்த சங்க பரம் ரஜே, முக்தி வேணும்னா முக்தி, சங்கம் சாதுக்கள் சங்கம், முக்த சங்க பரம், பரந்தாமம் போகலாம், ரஜே பிருந்தாவனத்துக்கு போகலாம், கிருஷ்ணர் கூட மாடு மேய்க்க போகலாம். எப்படி முக்த சங்க பரம் ரஜேஷ் அப்படின்னு முடிக்கிறார். அதுல கீர்த்தனா ஏவ கிருஷ்ணஸ்யா அப்படின்றது. எங்க குருநாதர் அமெரிக்கால பிரச்சாரம் பண்ணும்போது, இந்தியாவில எல்லாம் ராம நாமம் தானே முதல்ல பாடுறாங்க, நீங்க என்ன கிருஷ்ண நாமம் பாடுறீங்க? அவர் சமஸ்கிருதத்துல எப்படி இருக்கு, கீர்த்தனா ஏவ கிருஷ்ணஸ்யா இருக்கு, அந்த இடத்துல ராமசியம் போட்டா நான் ராமன் தான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொன்னார். கீர்த்தனா ஏவ கிருஷ்ணஸ்யா. நல்லா கவனிச்சுக்கங்க, நாங்க சொல்ற எல்லாமே ஆணித்தரமானது, அங்கீகாரமானது, அதிகாரப்பூர்வமானது, போனபை அண்ட் ஆத்தரைகள். எதுவுமே சொந்த மண்டை கிடையாது, மன கற்பனை கிடையாது. ஏன்னா கிருஷ்ணர் கீதையில சொல்லியிருக்கிறார், மன யோகத்தால என்ன அடைய முடியாது அப்படிங்கிறார், என்னையே பூஜை பண்றதுனால என்ன அடைய முடியாதுங்கிறார். அப்ப என்ன செஞ்சாதான் உங்களை அடையலாம் அப்படின்னா, சததம் கேச எந்தோமா,
என்ன பாடு, என் நாமங்களை சொல்லு அப்படிங்கிறார். குரு கிட்ட கேட்டு என் நாமங்களை சொல்லணும். ஏன் குரு கிட்ட அதுல கொண்டு வரணும்னா, சஞ்சயன் 18வது அத்தியாயத்துல முடிக்கிற போது சொல்றாரு, 73வது ஸ்லோகத்துல வியாச பிரசாதாத் அப்படிங்கிறார். என்னுடைய குரு வியாசர், அவருடைய கருணையால இந்த அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணனுக்கும் நடந்த சம்பாஷணையை நான் கேட்டேன். என் குரு கருணையால நான் கேட்டேன். அதை எண்ணும் தோறும் நினைக்கும் தோறும் எனக்கு மெய் சிலிர்த்தது. நான் அந்த தெய்வீக தளத்திலே இருக்கிறேன் அப்படிங்கிறார். பகவத்கீதை போர் நடந்து 10ஆம் நாள் தான் திருதராஷ்டிரன்ட்ட பேசுறாரு சஞ்சயன். முதல்ல பேசல. 10வது நாள் முன்னாடி நடந்ததுன்னா அவருக்கு ஸ்கிரீன்ல நடந்த மாதிரி தெரியுது, பின்னாடி நடக்க போறதும் தெரியுது. அப்படி ஒரு அனுகிரகத்தை குரு அவருக்கு கொடுத்தார். இதையெல்லாம் நம்ம பகவத்கீதை படிக்கிற போது காண முடியும். அப்போ தாயார் பாடுனாங்க, 33 அமரருக்கு முன் சென்று. விஸ்வரூபத்துல அமரர்கள்லாம் யாரும் காட்டுவார். அமரர்னா மரணமற்றவர்கள், சுரர் அப்படின்னு அர்த்தம். சுத்தமான பக்தர்கள் அப்படின்னு அர்த்தம். சுரர்கள், சுரருக்கு ஆப்போசிட் வார்த்தைனா சுரர், அசுரர் அப்படின்னு பேர். 33 யாருன்னா முக்கியமான தேவர்கள் இருக்காங்க. சூரிய தேவனாக 12 பேர் இருக்காங்க. ஆதித்யர்னு பேரு. ருத்ரர்களாக 11 பேர் இருக்கிறாங்க. அப்போ சிவன் 11 பேர் இருக்காங்க ருத்ரர்கள். அதுல சங்கரன் ஒருத்தர், மாடசாமி ஒருத்தர், யமன் ஒருத்தர், அக்னி தேவன் இருக்கிறார், பாவகன் ஒருத்தர் இருக்கிறார். வெயில் அடிக்கிற போது மழை பெய்யும், ஆகாய கங்கையை பூமியில கொட்டி பாவத்தை போக்குறவர் பாவகன், அது ஒரு சிவன். தக்ஷணம் ஒருத்தர் இருக்கிறார். நிறைய பொறுப்பாளிகள் இருக்காங்க. அப்போ 12 ஆதித்யர், அவங்கெல்லாம் விஸ்வகணிகர். 11 ருத்ரர், 23 ஆச்சு. 8 திசைக்கும் காவலர்கள், அஷ்டதிக் பாலகர்னு பேரு. அந்த 8 சேர்த்தா 31 ஆச்சு. யாகங்கள் செய்யற போது குறிப்பிட்ட தேவர்கள்ட்ட அந்தந்த ஆகுதியை ஒப்படைக்கிறதுக்கு 2 போஸ்ட்மேன் மாதிரி 2 பேர் இருக்காங்க. அவங்களை சேர்த்தா 33. இப்படி 33 தேவர். இவங்கெல்லாம் அமரர்கள்னு பேர். இவங்களுக்கு மரணம் கிடையாது. 33 அமரருக்கு முன் சென்று. இவங்கெல்லாம் முக்கியமான போஸ்ட்ல இருக்கிறாங்க. உலக மக்கள் இவங்களெல்லாம் மதிச்சு தான் ஆகணும். நான் அவரை தான் கும்பிடுவேன், இவரை தான் கும்பிடுவேன்னு சொல்லக்கூடாது. இந்த 33 பேரும் நான் தான் கிருஷ்ணன் விஸ்வரூபத்துல காட்டுறேன். விஸ்வரூபனா நமக்கு ஒண்ணுதான் தெரியும், 5 இருக்கு பகவத்கீதையில. அது சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். பாரதியார் கூட அந்த 5 பத்தி எழுதல. 360 பேர் வரைக்கும் ஒரே எழுதிட்டாங்க தமிழ்ல. யாருக்கும் அது தெரியாது. காரணம் என்னன்னா, யாருக்கும் குரு கிடையாது. எல்லாம் சொந்த கருத்து, ஸ்பெகுலேஷன் சொல்லுவாங்க. சுயமா எல்லா காய்கறிகளும் வச்சு மொத்தமா போட்டு கிச்சடி பண்ண மாதிரி ஆயிடுச்சு. இப்போ காந்தி இருந்தாங்க, அவர் அகிம்சையை போதித்தார் கீதையை வச்சு. ஆனா கிருஷ்ணர் அகிம்சை போதிக்கல. அகிம்சை 100ல 1 இல்லை, அவர் போதிச்சதில்லை, கிருஷ்ணர் போதிச்சதில்லை. அப்படி கிருஷ்ணர் அகிம்சையை போதிச்சிருந்தா கீதையை கேட்ட பிறகு அர்ஜுனன் சாமியாரதான் போயிருப்பான், சண்டை போட்டுக்க மாட்டான். கடமையில நழுவக்கூடாது. ஒரு வீரன், ஒரு சத்திரிய குடும்பத்துல பிறந்தவன், தேசத்தை பாதுகாக்கணுங்கிற பொறுப்புல இருக்கிறவன் அதைத்தான் செய்யணும். அதைத்தான் செய்தான் அர்ஜுனன். அப்போ யார் தனக்கு என்னென்ன கருத்து பிடிச்சிருந்ததோ அந்த கருத்தை நியாயப்படுத்த கிருஷ்ணர் பின்னாடி போய் மறைஞ்சுக்கிறாங்க. இதுதான் நமக்கு நல்லா தெரியும். அதனாலதான் நமக்கு இத்தனை வருஷம் ஆகியும் உண்மையான கிருஷ்ண பக்தர்களை பார்க்க முடியல, ராம பக்தர்களை பார்க்க முடியல. அவங்க எல்லாம் வடக்கதான் இருக்கிறாங்க. தெற்க பூரா கலப்படமா இருக்கு. ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி தான் இருக்கு, எல்லாம் கலந்து அப்படி இருக்கு. ஆனா ஆண்டாள் தெளிவா கொடுத்தாங்க, நந்த கோபன் மருமகளே அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அது ராதாராணியை குறிக்கிறது. நந்த கோபன் மருமகளே நப்பின்னாய். நப்பின்னாய்ங்கிறது கண்ணனோடவே ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம், பின்னாடி இருக்கிறது. தம் பின்னால் வருபவன் அப்படிங்கறதான் சுருக்கி தம்பி அப்படின்னு ஆக்குறாங்க. தம்பி, தம்பி உடையான் அப்படின்னு சொல்றாங்க. தனக்கு பின்னாடியே இருக்கிறவர். கிறிஸ்தவர்கள்லாம் தேவ சகாயம் அப்படிப்பாங்க. சகாயமா இருக்கிறது, கூடவே இருக்கிறது, கடவுளோட இருக்கிறது. ராதா அப்படி இருந்தாங்க. மணவள மாமணிகளை எழுதியிருக்கிறார். அப்போ
அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் அப்படின்னா நாம எல்லா தேவர்களுக்கும் கடன் பட்டு இருக்கிறோம். நம்ம கடன் படாதவங்களே கிடையாது. நாம எல்லாருமே கடன்காரங்க தான். கடன் சூட்சும நிலையில இருக்கு, ஸ்தூல நிலையில பேங்க்ல இருக்கு. கோயில் வாசல்ல ஒருத்தர் 5-6 பேர் பிச்சை எடுக்கிறாங்கன்னு வைங்க. ஒருத்தர் கார்ல வராரு, அப்ப அவர் நிறைய பிச்சை போடுவார். உடனே எல்லாம் பிச்சைக்காரங்க ஐயா ஐயா சாமி அப்படின்னா, சாமி உள்ள இருக்கிறார். ஆனா இவரை சாமிகளும் ஒரு 50 ரூபா கொடுத்து 10 பேரா ஆளுக்கு 5 ரூபா எடுத்துருக்காங்க. 5 ரூபா போட்டாச்சு. அந்நேரம் அவருக்கு ஒரு போன் வருது. அவருடைய போன்ல இப்பதான் சாப்பிடலாம் வந்தேன், சரி சாமியை பார்த்துட்டு வீட்டுக்கு போலான்னு வந்தேன். யார் பேசுறீங்க? பேங்க்ல இருந்து பேசுறோம். இந்த மாசம் டியூ கட்டலையா அப்படின்னு கேட்கிறேன். கடன் இருக்கவருக்கு, ஆனா கார்ல வர்றார், எல்லாருக்கும் பிச்சைப்படுறாரு. அவர் படிச்சது கடன், வீடு கட்டினது கடன், கார் வாங்கினது கடன், பிள்ளைகளை படிக்க வச்சது கடன், எல்லாம் கடன். இது யார் வசதி? பிச்சைக்காரன் வசதியா, அவர் வசதியா? அதோட மட்டும் பேங்க் நம்மகிட்ட திருடி நமக்கே கொடுக்கணும். அப்போ இது உலகத்துல ஒரு பயங்கர சம்சார கிளச்சத்தின் பேர். சம்சாரம்னா மனைவியை குறிக்காது, உலகத்தை குறிக்கும். இதுல இருந்து எப்படி விடுபடுத்துறது? இதுதான் கடவுளுடைய நோக்கம். அறுத்து எடுக்க வேண்டியிருக்கு, பிடுங்க முடியல. அறுத்து எடுக்கணும். பிடுங்கணும்னா கிருஷ்ணர் தான் வரணும், அறுத்து எடுக்கணும்னா ஹரி தான் வரணும். அதனாலதான் அவருக்கு ஹரின்னு பேர் இருக்காரு. ஹரிவால் மனைன்னு பேர் இருக்கு, அது அறுக்குது. அதே மாதிரி நம்மளை அறுக்கிற வரணும். இப்படி நம்மளை அறுக்கிறதுக்காக பகவான் ஹரி இருக்கிறார். அப்போ எல்லாமே இந்த நல்லா தெரியுது, நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. இது கலிகாலத்துல அப்படிதான் இருக்கும். இனி விடுபடுத்துற முயற்சிய நம்முடைய பங்கு தான் ஜாஸ்தி இருக்கு. முன்னெல்லாம் சின்ன பிள்ளையில ஆக்சன் 50 அப்படின்னு மாத்திரம் இருந்தது, தலைவலிக்கு இருந்தது. அப்புறம் 100 ஆச்சு, 200 ஆச்சு, 300 ஆச்சு, இப்போ 600 அப்படிலாம் வந்துச்சு. என்ன காரணம்? நான் சீக்கிரமா ரிலீஃப் ஆகணும், பிரச்சனை இருக்கு, நான் விடுபடணும். கலிகாலத்துல 4 பிரச்சனை சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்துல. இந்த 4ம் யூனிஃபார்ம், எல்லாருக்கும் உண்டு, யாரும் இதுல தப்ப முடியாது. ஃபர்ஸ்ட் சண்டை சச்சரவு, அடுத்து கள்ளங்கபடம், அடுத்து மன நெருக்கடி, எப்பவுமே மனசுல நெருக்கடி இருந்துட்டே இருக்கும். அடுத்து போட்டி பொறாமை. இது இல்லாம யாரும் கிடையாது. இதுதான் கலிகாலத்துல முக்கியமான 4 பிரச்சனைகள். சண்டை சச்சரவு, எதுக்கிறதாலும் சண்டை போடுற ஒரு மென்டாலிட்டி இருக்கும். நம்ம தான் டிவியில கொஞ்ச நேரம் சண்டை காட்சி பாடணும். ஏன் சண்டை போடணும்னு ஆசை இருக்கு, ஆனா போட முடியல. சரி பார்த்தா, அது வாய் பார்த்தாலும் அதை பூர்த்தி செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறோம். சண்டை சச்சரவு சின்ன காரணம் வந்தா போதும், ஊர் சண்டை ஆயிடும், ஜாதி சண்டை ஆயிடும். அதுக்கேற்ற மாதிரி ஜாதி தலைவன்லாம் இருப்பான் கலிகாலத்துல. எல்லாரையும் ஒருங்கிணைக்கு தான் தலைவன் இருக்கணும், ஆனா பிரிக்கிற வேலையில இருப்பாங்க. இப்படிதான் கலிகாலம் இருக்கும். களி சேர விடாது, அதுக்கேற்ற மாதிரி இயற்கை ஒத்துழைக்காது. இப்போ பஜனை பாடலாம், வெளியே உட்கார்ந்து பாடலாம்னு நினைச்சோம், மக்கள்லாம் கேட்பாங்க, மழை வந்துருச்சு. இது இயற்கை ஒத்துழைக்காது. கலிகாலம் அப்படிதான் இருக்கு. இயற்கையை ஒத்துழைக்காட்டி நமக்கு சுற்றுச்சூழல் எப்படி ஒத்துழைக்காது. அப்போ எதுக்கிறதும் சண்டை போடுற மென்டாலிட்டி இருக்கு. அதுக்கடுத்து போட்டி பொறாமை நிறைய இருக்கு. பொறாமையில இருந்து யாரும் விடுபடலை. பொறுமை வேணும், அப்பதான் பொறாமை போகும். இந்த பொறுமை இருந்தா அந்த ஆமை வெளியே ஓடிடும் அப்படி சொல்லுவாங்க. அப்போ இதுக்கும் நம்ம உதாரணம் சொல்லலாம். ஒருத்தர் திருப்பதியில மொட்டை போட்டு வந்தா பக்கத்துல உள்ள, சரி நான் திருச்செந்தூர் போய் போட்டிருந்தேன்னா அவர் போடுறாரு, அவன் போட்டிருக்கிறான். அவங்க உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு டீப்பாய் வாங்கியிருக்காங்க ஒரு வீட்டுல. அப்ப நம்ம வீட்லயும் வாங்கலாம். நான் இந்திரா நகர்ல எனக்கு அது அனுபவம் உண்டு. வரிசையா எல்லா வீட்லயும் வாங்கினேன். ஏன்னா அவங்க வாங்கியிருக்காங்க, நம்மளும் வாங்கணும். நம்ம என்ன குறைச்சலாம்? அவங்க வீட்டு இவ்வளவு உயரமா, என் வீடு ஒரு அடி கொஞ்சம் கூட இருக்கு. இப்படி ஒரு பொறாமை இருக்கு, போட்டி பொறாமை. அடுத்து கள்ளங்கபடம், நடிக்கிற புத்தி எல்லாருக்கும் இருக்கும். கள்ளத்தனம் இருந்துட்டே இருக்கும். ஒரு கல்யாண வீட்டுல 500 பேர் 400 பேர் சாப்பாடு போடுறது எதுக்குன்னா வாழ்த்துட்டோம் அப்படின்ட்டு. ஆனா வாழ்த்தும் போது மனசார யாரும் வாழ்த்துறாங்களான்னு நமக்கு தெரியாது. அதுதானே வாழ்த்தும் போது மனசுல இப்படிதான் வளர்ந்தான், இப்படிதான் இருந்தான், இன்னைக்கு இப்படி நல்லா ஆயிட்டான் அப்படின்னு மனசுல தோணும். ஆனா திட்டும் போது வயிறார அப்படி எரிஞ்சு திட்டுவாங்க. அதுல நடிக்க முடியாது.
அப்போ துன்பத்துல நடிக்க முடியல, இன்பத்துல நடிக்க முடியல, வாழ்த்தும் போது நடிக்க முடியல. அதனாலதான் துன்பம் தர மெச்சூரிட்டி இன்பம் தராது அப்படிம்பாங்க. துன்பத்துல கிடைக்கிற பக்குவம் இன்பத்துல வராது. அப்போ கபடம் இருக்கு, கள்ளம் கபடம் இருக்கு. அடுத்து மன நெருக்கடி. இங்க பார்க்கலாம், செல்போன், முன்ன டிவி இருந்தது, இப்ப செல்போனுக்கு வந்திருக்கோம். அதுல அப்படி விரல வச்சு உருட்டிக்கிட்டே இருக்கும். காரணம், நிம்மதியா இல்லை. அடுத்ததை மாத்திரம் அடுத்ததை மாத்திரம். அப்படி 100 சேனல் 200 சேனல்லாம் கொடுத்து பார்த்தாங்க, மக்கள் நிம்மதி பெறல. அவ்வளவு நெருக்கடி இருக்கு, டென்ஷன் இருக்கு மனசுக்கு. இதுல நாம எங்க போய் தியானம் பண்ண, எங்க போய் பூஜை பண்ண, எதைத்தான் பண்ண முடியும்? அதுக்கு நாமத்தை சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா மனசு கட்டுப்படுங்கிறார் பகவான் கிருஷ்ணர். கிருஷ்ணரே தந்த மார்க்கம் இது. அதனால ஆண்டாள் ஒவ்வொரு பாசத்திலையும் கேசவனை பாடு, தங்கோடு சக்கரங்க எந்த பங்கை கண்ணனை பாடு, 30 பாட்டுலையும் பாடு பாடுங்கிறாங்க. இவங்க நாமத்தை பாட வச்சு அவரை பத்தி பாடிட்டு இருக்காங்க. கடவுளை பத்தி பாட நமக்கு யோகியதை கிடையாது. ஆழ்வார்களுக்கு தகுதி உண்டு. ஏன்னா ஆழ்வார்கள் உருகி பாடுனாங்க. நமக்கிட்ட அந்த பாசம் கிடையாது. கடவுள்கிட்ட இருந்ததுன்னா நம்முடைய மனசு எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். நம்முடைய மனசு இறைவன் சன்னதியில இருக்கா அப்படின்னு நமக்கே பரீட்சை பண்ணி பார்த்தா தெரியும், நாம எந்த அளவுக்கு இருக்கோம் அப்படின்னு. மெஷர்மெண்ட் நம்ம கையிலே இருக்கு. கீதை படிச்சா அந்த மெஷர்மெண்ட் நமக்கு தெரியும், எப்படின்னு நான் என்ன ஸ்திதியில இருக்கிறேன் அப்படின்னு. அப்போ பல விதத்துல நம்ம கடன்பட்டு இருக்கோம். பெருக்குறோம்னு வச்சுக்கலாம், எறும்பு கைகள்லாம் உடஞ்சிடும் பெருக்கும்போது. அதனாலதான் ஜைன மதத்தவர்கள் பெருகிக்கிட்டே நடப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏன் அப்படி பெருகிட்டு நடக்கீங்கன்னா எறும்பு டேமேஜ் ஆயிடக்கூடாது. சரி, வாயை கட்டிட்டு நடந்து போவாங்க. வாய்க்குள்ள உயிர் வாரிகள் சுவாசிக்கும் போது பேசும்போது உயிர்கள் வாய்க்குள்ள போயிடக்கூடாது. உயிர் வரோம், நாங்க ஜீவனை கொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனா கிருஷ்ணர் கீதையில சொல்லியிருக்கிறார். எப்படி சொன்னார்னா, கேடு உடையதாயனும் உடன் பிறந்த கருமாவை விட்டு விடாதே, தீயை புகை சூழ்ந்திருப்பது போல எல்லா செயல்களையும் கேடு சூழ்ந்துள்ளது. கேடு இருக்கும், பெருக்கும்போது எறும்பு டேமேஜ் ஆகும். 5 விதத்துல நம்ம கொலை பண்றோம். பெருக்கும்போது, அறுக்கும்போது, அரைக்கும்போது மிக்சில் ஆக்கிடுவோம், அவிக்கும் போது, எரிக்கும் போது, இதெல்லாம் கொலை தான். அப்போ அந்த கொலைகாரங்களுக்கு நாம கடன்படுறோம். கடன்பட்டதுன்னா என்ன தெரியுமா? நான் இப்போ இவகிட்ட 50,000 வாங்கியிருக்கேன். அதை கொடுக்குற வரைக்கும் அவளுக்கு நான் கடங்காரன். நான் செத்தா கூட அடுத்த பிறகுல நான் அதை பொறுத்தாக்கணும். அடுத்த பிறகுல எப்படி வரும்னா, அந்த குடும்பத்திலே பிறந்துவேன். கட்டி கொடுக்கிற சூழல் வரலாம். ஏதாவது ஒரு இதில் அந்த 50,000 நான் தீர்த்தாக்கணும். அது வரைக்கும் அந்த கடன் தீரலை. இப்படி 5 விதமா. ஒண்ணு, இந்த கொலை இருக்கு. இன்னொன்னு, இப்ப பூமியில நாம உட்கார்ந்து இருக்கிறோம், பூமி மேல வீடு கட்டுறோம், பூமி மேல நடக்கிறோம். நம்ம எந்த விவகாரமாவது பூமி மேல இல்லாம இருக்கா? எல்லா விவகாரமும் பூமி தான். அப்ப இவ்வளவு பூமிக்கு நான் கடன்பட்டு இருக்கேன். என்னைக்காவது பூமிக்கு நான் ஏதாவது செய்தனா? பூமிக்கு நாம என்ன செஞ்சோம் யோசிச்சு பார்க்கணும். பூமிக்கு என்ன பண்ணிருக்கிறோம்? பல்வேசுக்கு போவோம், மலஜலம் கழிப்போம். இத நிறைய பேர் பஸ் ஸ்டாண்ட்ல பார்க்கலாம், தம் அடிச்சு சுத்திட்டே இருப்பாங்க, சுத்திட்டே நடந்துவாங்க. பூமாதேவி இது அப்போ பூமிக்கு நான் ஏதாவது செய்யறேன்னு பார்த்தா வாழ்க்கை பூரா ஒண்ணுமே கிடையாது. ஒன்னே ஒண்ணு செய்வேன், வீடு கட்டும்போது பூமி பூஜைன்னு போடுவேன். அது நான் நல்லா இருக்கணும், பூமி நல்லா இருக்கணும்னு பண்ணல, என் வீடு நல்லா இருக்கணும், சுயநலம். இவ்வளவு செல்ஃபிஷா வாழும்போது பூமாதேவி நமக்கு சப்போர்ட்டா இருப்பாங்களா? முதல்ல யோசிச்சு பார்க்கணும். அவங்க பொறுத்துக்கிட்டாங்க, கிருஷ்ணனுக்காக பொறுத்துக்கிட்டாங்க. தீபாவளிக்கு எல்லாருக்கும் போனஸ் வருது, அதுக்கு காரணம் பூமாதேவி தான். யாருக்கா தெரியுமா? யாருக்கும் தெரியாது. எல்லாரும் எத்தனையோ டேஸ் கொண்டாடுறாங்க. பொங்கல் டே, செங்கல் டே, பேரண்ட்ஸ் டே, மதர்ஸ் டே. ஆனா தீபாவளி பத்தி தெரியாது, பொங்கல் பத்தி தெரியாது. எல்லாமே சாஸ்திரம் தான். சத்யமாமாவுக்கு மகன் வர நரகாசுரன், அவன் வரம் வாங்கினது பேரண்ட்ஸால மட்டும்தான் என்ன கொல்ல முடியணும்னு கேட்டிருப்பான். அதனால பாமா அம்பு போட்டுதான் அவனை கொல்றான். அவனுக்கு மகன் வர ஒரு பழைய உறவு இருக்கு.
அப்போ அவன் செத்ததும் அவன் அடைச்சு வச்சிருந்த 16,100 பெண்களை கிறிஸ்தர் விடுவிக்கிறார். அந்த பெண்கள் எல்லாம் எங்களுக்கெல்லாம் பின்னணி உண்டு, ஆண் துணைகள் உண்டு, எல்லாருக்கும் நிச்சயிக்கப்பட்ட மாப்பிள்ளை உண்டு, சில பேருக்கு இன்னார் தான் அண்ணன், இன்னார் மாமா, இன்னார் ஆண்கள் துணை இல்லாம நாங்க யாரும் கிடையாது. ஆனா எங்களை இவெல்லாம் கடத்தி வச்சிருக்கும் போது அவங்க எல்லாம் பேடிகளாட்டம் எங்களை பார்க்கவே வரல. அத்தனை பேர் 16,100 பேருடைய ரிலேட்டிவ்ஸ் வந்தாலே ஒரு பெரிய படம் வந்த மாதிரி. ஆனா எல்லாம் உயிருக்கு பயந்து பேடிகளாட்டம் ஒளிஞ்சு கிடந்தாங்க, இந்த பக்கம் தலகாட்டல. ஆனா நீர் ஒருத்தர் தான் தேடி வந்து புகைக்குள்ள தேடி வந்து சிங்கத்தை வாயை கிழிக்கிற மாதிரி கிழிச்சு இவனை கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு வீரனை, ஒரு ஆண் மகனைத்தான் ஒரு பெண் கணவனை அடைய விரும்புவா. அந்த ரீதியில நாங்க வந்து உங்களை எல்லாம் அடைய விரும்புறோம், தயவு செய்து கை விட்டுறாதீங்கன்னு வேண்டினாங்க. அப்போ பாமா ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அவங்க சொல்றது உண்மைதான். நம்ம பாரதத்துல ஒரு பெண் வீட்டை விட்டு போயாச்சுன்னா போனதுதான், திரும்ப அப்பா வீட்டுக்கும் போக முடியாது, கணவன் வீட்டுக்கும் போக முடியாது. அதனால நீங்க ஏத்துக்கங்க அப்படின்னு அந்த அம்மா வேண்டுட்டாங்க. அப்ப கூட கிறிஸ்தர் என்ன சொன்னாரு, ஒத்த கருத்துல 2 பெண் கிடையாது. அதனால நீங்க 16,100 பேரும் என் கனவை எப்படி இருக்கணும்னு தியானம் பண்ணுங்க, எப்படிப்பட்டவன் எனக்கு கனவனா வரணும்னு மெடிடேஷன் பண்ணுங்க. நான் அதை பூர்த்தி செய்யறேன், ஒவ்வொருத்தருக்கா என்ன ஜெராக்ஸ் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லி 16,100 கிறிஸ்தரா மாறினார். ஒரே கிறிஸ்தர் எல்லாத்தையும் இருக்கிறாங்க. எல்லாம் கேட்பாங்க, கிறிஸ்தரையும் அத்தனை கல்யாணம் பண்ணாரு. அப்படி இருக்கல, ஒரே கிறிஸ்தர். நாரதர் அதை சொல்லியிருக்கிறார். ஒரு வீட்டுக்கு போனா ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கிறார், ஒரு வீட்டுக்கு போனா பல்லாங்குழி விளையாண்டுட்டு இருக்கிறார், ஒரு வீட்டுக்கு போனா சமையல்ல உதவிக்கு நிற்கிறார் மனைவி கூட. இப்படி எல்லா இடத்துலையும் கிறிஸ்தவனை பார்த்தார். அப்படி ஒரே கண்ணன் எல்லாரோட இருக்கல, அதை நாம தெரிஞ்சுக்கணும். இந்துக்கள்கிட்ட கிறிஸ்டின் கேள்வி கேட்டா ஒண்ணும் தெரியாது, கிறிஸ்டின்லாம் ஒண்ணுமே கிடையாது. கிறிஸ்தவ இஸ்லாம்லாம் வந்து ஆன்மீகமா அவங்ககிட்ட கருத்துக்களே கிடையாது. இயேசு ஒரு 12 வருஷம் இந்தியாவில் இருந்ததுனால கொஞ்சம் உபனிஷத் கதைகளை பேசுறாரு, கடோபனிஷத்துல வந்து மேற்கோள் காட்டுறாரு. மற்றபடி அந்த மதத்துல வந்து நாம போய் நாடும் அளவுக்கு அந்த விஷயங்கள் கிடையாது. அவன் ஏதாவது கேட்டாச்சுன்னா உங்களுக்கு ஏன் பதில் சொல்ல தெரியலன்னா யாருக்கும் குரு கிடையாது, அந்த முறையான பாரம்பரியம் கிடையாது. குரு ஸ்தானத்தை கூட இன்னைக்கு டிவியும் செல்போனும் மாத பத்திரிகையும் தினசரி பத்திரிகையும் அந்த இடத்துல போய் உட்கார்ந்து அவங்களாம் சம்பாதிக்க துடிக்கிறவங்க. அவங்க எப்படி உண்மையான ஆன்மீக அறிவை தர முடியும்? அப்போ முறையான ப்ராசஸ். இப்போ கன்னியாகுமரி மாவட்டம், கேரளாலாம் பார்த்தாச்சுன்னா நாங்க நிறைய சமய வகுப்புகள் நடத்துறோம். அங்கெல்லாம் ஒரு சமய வகுப்புனா 150 பசங்க வருவாங்க. இங்க வந்து ஒரு வகுப்பு நடத்துனா யாரும் வரமாட்டாங்க, டீச்சர் எக்ஸாம்லேயே வரமாட்டாங்க. காரணம் என்னன்னா அவ்வளவுதான் ஈடுபாடு. ஈடுபாடுதான் முன்னேற்றத்துடைய அறிகுறி. நமக்கு நேரம் இல்லாம இருக்கலாம், ஆனா கடைபிடிக்கிறதுல விட்டு கொடுக்க கூடாது. நீங்க என்ன உங்க மரபோ அதை விட்டு கொடுக்க கூடாது. அப்போ அந்த 16,100 இருந்தாங்களே, அதை இப்படிதான் கண்ணன் வந்து திருமணம் செய்யறாரு. அப்போ பாமா கிட்ட சொந்த பிள்ளையா இருந்தா கூட அவன் சாகும்போது உனக்கு வருத்தம் இல்லையான்னு கேட்கும்போது அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, 16,100 பெண்கள் அழுதுகிட்டு இருந்தாங்க, 1,00,000 பெண்களை ஒரே ஸ்டேஜ்ல கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி கடத்திட்டு வந்தான். கரெக்டா 16,100 வரும்போது நீங்க அவங்கள விடுபடுத்திருக்கீங்க. அவங்க வாழ்க்கையில இருள் நீங்கி ஒளி பிறந்தது. அதனால இந்த நாளை ஒளி பிறந்த நாளாக மக்கள் கொண்டாடணும், நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும். அப்ப சரி, தீபங்களை ஏற்றி கொண்டாடுங்கன்னு கிருஷ்ணர் சொன்னார். இதுதான் தீபாவளி. அடுத்து 2வது, உனக்காக ஏதாவது கேளு அப்படின்னா கிருஷ்ணர். அந்த அம்மா கேட்டாங்க, 2வது கங்கையில குளிச்சாச்சுன்னா நிறைய புண்ணியம் உண்டு, பாவமெல்லாம் போயிருது, புண்ணியமும் கிடைக்குது. ஒருத்தர் தலையில எண்ணெய் வைக்கிறது எப்போ வைப்பாங்க? சொந்தத்துல யாராவது செத்தாச்சுன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அப்போ இவனை எல்லாரும் தன்னுடைய உறவாக கருதி, இந்த செத்து போன நரகசுர உறவாக கருதி யாரெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறாங்களோ அவங்களுக்கு கங்கையில குளிச்ச பலனை கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. எந்த தாயும் அப்படி கேட்பாளா? உள்ள செத்ததுக்கு உலகமே அதை கொண்டாடட்டும், தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கட்டும் அப்படின்னு எந்த தாயும் கேட்பாளா? கேட்கல. அந்த காலத்துல சத்தியமா கேட்டாங்க. 3வது,
உலகத்துல இவனால நெடுங்காலம் மக்கள் அவதிப்பட்டாங்க. அடிமைகளா வச்சிருந்தான் அத்தனை பேர். யாரெல்லாம் இவனை எதிர்த்தாங்களோ அவங்களையும் அடிமையாக்கணும். இன்னைக்கும் எத்தனையோ கம்பெனிகள்ல எத்தனையோ இடங்கள்ல வேலை பார்க்கணும் அடிமையா தான் இருக்கான். இந்த அடிமைகளுக்கெல்லாம் எவன் முதலாளியோ அவன் ஒரு போனஸ் தரட்டும்னு அந்த அம்மா கேட்டாங்க. ஒரு டபுள் சம்பளம் கொடுக்கட்டும், ஒரு கூலி தரட்டும் அப்படின்னு. அவங்க சந்தோஷமா கொண்டாடுற மாதிரி ஒரு விருந்து ஏதாவது நடத்தணும். அப்போ தீபாவளி போனஸுங்கிறது ஃபேமஸ் ஆயிடுச்சு. இப்படிதான் வந்தது. இதெல்லாம் சத்யபாமா வச்சு வந்தது. அப்போ இதுல இருந்து நமக்கு தெரியுது, நம்ம கல்ச்சரே சாஸ்திரத்துக்கு மீறி இல்லை, சாஸ்திரத்துக்கு உட்பட்டு தான். ஆனா நாம சாஸ்திரத்தையும் சாதுக்களையும் மதிக்காததுனால நமக்கு அந்த அருமை பெருமைகள் தெரியாம இருக்கு. சரி, போயிட்டு போகுது. கடவுள் தந்த யுக தர்மம், இந்த கலியுகத்துக்கு உள்ள தர்மம் என்ன? ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்லுங்க. இது உங்களுக்கு உங்களுடைய எல்லா ஆன்மீக தேவைகளையும் பூர்த்தி செய்யும், பௌதிக தேவைகளையும் பூர்த்தி செய்யும். ஆனா ஆன்மீக தேவைக்கு உள்ளடங்கிதான் பௌதிக தேவைகள் இருக்குது. உங்களுக்கு என்னதான் உலக தேவைகள் இருந்தாலும் அதை பூர்த்தி செய்தாலும் கடைசி காலத்துல நிம்மதியா உயிர் தெரியாது. கடைசியில இவ்வளவு காலம் நான் உங்ககிட்ட அன்பு செலுத்தி என்ன பிரயோஜனம், ஒரு நன்றி இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா ஆன்மீக தேவைக்குள்ள இதெல்லாம் கடவுளை மறக்காதீங்க, கடவுளை நினைங்க அப்படிங்கிறதுக்கு தான். எப்படி நினைக்கிறதுனா என் நாமத்தை சொல்லுன்னு சொல்லிட்டாரு, முடிஞ்சு போயிடுச்சு. அப்போ அந்த அம்மா அந்த பாட்டுல பூரா நினைவுபடுத்தினாங்க. கடவுள் நாமத்தை சொல்லுங்க, கேசவனை பாடுங்க பாடுங்க பாடுங்க, நாமம் சொல்லுங்கிறது தான் ஆண்டவனுடைய வேண்டுகோள். அதுல அவருடைய தந்தை பெரியாழ்வார் வேண்டிய வேதங்கள் ஓதி அப்படின்றது. வேதங்கள்ல என்னெல்லாமோ இருக்கு, அதை ஆராய்ச்சி பண்ண அந்தணர்கள் இருக்காங்க. ஆனா நமக்கு வேண்டியதை மட்டும் அவர் கொடுத்தாரு. அது என்ன அப்படின்னா கடவுள் நாமத்தை பாடுறதுதான். கடவுள் ஹரி கீர்த்தனா, ஹரிய கீர்த்தனம் பண்ணுங்க, அதை தவிர வழி இல்லை அப்படின்னு சொன்னார். இப்ப வெள்ளம் வந்தது தூத்துக்குடியில, சென்னையில வந்தது. நம்ம வெள்ளம் வந்தா வீட்டை சுத்தி தண்ணீர் வந்துச்சுன்னா மாடிக்கு போயிடுவோம். அப்போ ஊருக்கு பார்த்தா 3 திசையில தான் வெள்ளம் வந்துருக்கு, ஒரு திசை பாதை இருக்கு. அப்ப என்ன செய்வோம், அந்த பாதை வழியா எங்கேயாவது போயிடலாம், இனி மேற்கொண்டு இன்னும் வரத்தான போகுது அதுன்னு அந்த பாதை வழியா எப்படி தலைதறிக்க ஓடுவோமோ அதே போல 4 யுகங்கள்லயும் ஒவ்வொரு பாதை இருந்துச்சு கடவுள் அடைவது. முதல் யுகத்துல தியானம், 2வது யுகத்துல யாகம், 3வது யுகத்துல ஆலய வழிபாடுகள், 4வது யுகத்துல நாம சங்கீர்த்தனம். இப்ப இந்த ஒரு பாதை தான் இருக்கு, மீதி 3 பாதையும் வெள்ளம் வந்தாச்சு. அதுல தட்டறியணும், தப்பிக்கிறது கஷ்டம்னு சொல்லியிருக்கு. இருப்போமா இல்லையான்னு சொல்ல முடியாது. ஏன்னா யாகம் நடத்தணும் அப்படின்னா ஆண்கன்று என்ற பசுவுடைய நெய்யில தான் யாகம் நடத்தணும். யாகம் நடத்துறவர் 15 நாளுக்காவது அந்த நடத்துற தேதிக்கு முந்திர 15 நாளுக்காவது தரையில தான் தூங்குறவரா இருக்கணும். காஃபி டீ சாப்பிடக்கூடாது, அது அசுரபானம், சுரபானம் கிடையாது. விஷ்ணுவுக்கு பிடிக்காது. காஃபி டீ சாப்பிட்டாலுமே கொண்டு சாப்பிட்டா விஷ்ணுவுக்கு பிடிக்காது. இதெல்லாம் கடைபிடிக்கிறவரா இருக்கணும். நிறைய ரூல்ஸ் இருக்கு. ஹிஸ்டரி யாகம் நடத்துறவர் 6 பேர், அந்த 6 பேருக்கும் விதி இருக்கு. வாழ்க்கையில நோய் இல்லாதவங்களா இருக்கணும் அந்த 6 பேரும். இதெல்லாம் இப்ப கிடையாது. தியானம் பண்ணா கடவுள் அடையலாம் முதல் யுகத்துல. இப்ப தியானம் பண்ண முடியாது. நீங்க மற்ற நேரம் கூட கடவுளை நினைச்சலாம், தியானம் பண்ணும்போது நினைக்கவே முடியாது. அது எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஒத்து கடிக்கும், அமைதியா உட்கார முடியாது. தியானம் பண்ணும்போது நிறைய உடுத்தக்கூடாது, நகை நட்டுலாம் நிறைய இருக்கக்கூடாது. ஆனா கொசு கடி தாங்க முடியாது. அடுத்து மனசு, இப்ப நிறைய நம்ம என்ஜின் மோகத்துல இருக்கிறோம். அதனால சிலிண்டர் ஆஃப் பண்ணிருக்கோமான்னு தெரியாது, வீடை போட்டுனோமான்னு தெரியாது, செருப்பு வாசல்ல கிடக்கா அப்படின்னு யோசனை வரும். கண்ட யோசனை எல்லாம் தியானிக்கும் போது வரும். அப்போ அந்த மார்க்கம் இப்போ வெள்ளம் வந்தாச்சு, சூழ்ந்துருக்கு, சாகடிக்கிற அளவுக்கு போயிட்டு. யாகமும் அப்படிதான். கோயில் குளங்கள் பத்தி கேட்க வேண்டாம், நம்ம அரசு படுத்துற பாடு நமக்கு தெரியும். அப்போ ஆலய வழிபாடுகள், அர்ச்சனை பண்றது, இதுகளும் இப்போ நம்மளை முழுக்கடிக்குது.
அடுத்து ஒண்ணுதான் இருக்கு, நாம சங்கீர்த்தனம் மட்டும்தான் இருக்கு. கனியில ஹரிநாமங்களா பண்ணுங்க. இது அசைக்க முடியாத தர்மம், மாறாதது. நம்ம நாடு பரவாயில்ல, பல்கேரியான்னு ஒரு நாடு இருக்கு, உங்களுக்கு தெரியும் பல்கேரியா. அங்கெல்லாம் வெளியூர்காரங்க வெளிநாட்டுக்காரங்க வந்தாங்கன்னா ரகசியமா கொண்டு போய் எண்ணெயில பொறிச்சு தின்றுவாங்க. சிங்கப்பூர் வீட்டு நாய் வெளியே விட்டா திரும்ப வராது, தின்றுவாங்க. இப்படி மட்டமான கலாச்சாரம் உள்ள இடத்துல கூட இன்னைக்கு ஹரிநாமம் பரவி யுக்ரைன் பல்கேரியாவிலாம் சன்னியாசிகளே நிறைய இருக்காங்க. அப்படி பரவி இருக்கு. இத்தாலியில கிறிஸ்தவ தேரோட்டத்துக்கு லீவு விடுறாங்க, 1/2 நாள் லீவு. இதெல்லாம் என்ன? அப்போ யார் கடைபிடிக்கிறான்னு நமக்கு தெரியும். நீங்க கடைபிடிக்கும் போது அதுக்கு தக்க உங்ககிட்ட வீரியம் இருக்கும். ஒரு நமக்கு இஷ்ட தெய்வமா யாரும் இருந்துட்டு போட்டோம், தப்பு இல்லை. ஆனா விஸ்வரூபத்துல நான் தான் எல்லாம் கிறிஸ்தவர் காட்டியிருக்கிறார். பகவத்கீதையில பக்கத்து பக்கம் கிறிஸ்தவர் நிறுவனம் பண்ணப்படுறாரு. பகவத்கீதை யார் எழுதுனா? நம்ம கோஷ்டிலாம் மற்றவங்க சொல்லுங்க. பகவத்கீதை எழுதுனது யாரு? யாருக்காவது தெரியுமா? கௌசல்யாக்கா தெரியுமா? விநாயகர் எழுதினார். அதுதானே விநாயகர் ஏன் எழுதணும்? கிருஷ்ணா தான் சுப்ரீம்னு ஏன் எழுதுறாரு? விநாயகர் முழுவதும் கடவுள் தான், அவர்கிட்ட அந்த கெப்பாசிட்டி இருக்கு. உலகத்துக்கு அவர் முக்கியம். உலகத்துல எந்த காரியமும் வெற்றி அடையினா விநாயகர் வேணும். ஆனா ஏன் அப்படி எழுதணும்? கிருஷ்ணா தான் சுப்ரீம்னு ஏன் எழுதுறாரு? யோசிச்சு பார்க்கணும். அப்போ எல்லாம் நானேன்னு விசுவத்துல காட்டுறது. இது எது மாதிரினா, ஒரு கொய்யா மரம் இருக்கு. சில பேருக்கு கொய்யா பட்டா பிடிக்கும், அதுல காய்ச்சி குடிப்பாங்க, பல்லுக்கு நல்லது. அந்த பூக்களை கூட சமைக்கலாம். காய் சிலவருக்கு ஓகே, அத மேட்டாக்கள் எடுத்து ஜூஸ் போடுவாங்க, கனியும் சாப்பிடுறாங்க. மரத்துல நிறைய பழங்கள் இருக்கு, கனிகள் இருக்கு, எடுத்து சாப்பிடுறோம். சாப்பிட்ட பிறகு பையன்கிட்ட அப்பா சொல்றாரு, உரத்துல தண்ணீர் எடுத்துட்டு போய் மரத்துக்கு ஊத்துதான், டெய்லி எவ்வளவு பழம் கிடைக்குது போ அப்படின்னா, எந்த இடத்துலலாம் நீங்க பழம் பறிக்கீங்க உங்களுக்கு தானே தெரியும், அதுலதான் போய் தண்ணி ஊத்துங்க அப்படின்னா எப்படி? அது எப்படி சரியாகும்? 100 இடத்துல பறிச்சுப்பாரு, அதுலயே தண்ணியை ஊத்துறாங்க. வேர்ல ஊத்துனா கிறிஸ்டல் தான் ரூட். தானுமாலயம்னா அதான் இருக்கும், அந்த பேர் வடக்க அங்க தெற்க வைப்பாங்க சுசீந்திரத்துல. தானுமாலயம் ரூட் அவர் தான். அங்க தண்ணி ஊத்துனா எல்லா இடத்துக்கும் அது அப்படி கொப்புக்கு வரும், பட்டைக்கு வரும், பூவுக்கு வரும், காய்க்கு வரும், கனிக்கு வரும், எல்லாத்துக்கும் வந்துடும். உங்களுக்கு பசிக்குது, பசி தாங்க முடியல, கண் அப்படி சுருளுது, காது அடைக்குது, கால் பின்னுது. உடனே ஒரு ஜூஸ் கடையில் போய் ஜூஸ் வாங்கி காதுல 1/2 கிளாஸ், காலில் 1/2 கிளாஸ் அப்படியே ஊத்துறீங்க, வாயில தானே போடுறீங்க, வயிற்றுல போடுறீங்க. அங்கிருந்து சமமா அப்படி பாருங்க. கிறிஸ்தவ கவனிக்க எல்லாம் சரியா போயிடும். அவர் சின்ன பிள்ளைல இருந்தே இதை வலியுறுத்துறாரு, யாரும் நம்ம கேட்கல. அவரு பேபியா இருக்கும்போது, குழந்தையா இருக்கும்போது அம்மா மடியில கிடத்தி கேட்டா, நீ அந்த கடைசி வீட்டுல பங்கஜம் அவன் வீட்டுக்கு போனியா நேற்று? ஆமா. அங்க வெண்ணெய் கிடைக்கலையா? மறைச்சு வச்சுக்கா, கிடைக்கல அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன், நான் வந்துட்டேன். உடனே இடுப்புல கிள்றா அம்மா, பொய் சொல்லாத, உண்மையை சொல்லு. அங்க தொற்றுல கிடந்த குழந்தை அப்படி கிள்ளினியா அப்படின்னு கிள்ளி காட்டினான். அப்ப கிறிஸ்தவர் சொன்னார், ஆமா நான் கிள்ளினேன், எனக்கு தராம மறைச்சு வைக்கிற வீட்டுல அழுகுரல் கேட்கட்டும் நான் அப்படி செஞ்சேன் அப்படிங்கிறார். அப்ப என்ன அர்த்தம் புரியுதா? அவ வேற என்ன சொன்னான்னு கிறிஸ்தவர் கேட்டாரு. உன் பிள்ளை இந்த வயசுல இப்படி திருடுறானே, பிள்ளையாருக்கு விளக்கு போடு, நல்ல புத்தி வரட்டும்னு சொன்னாங்க. எனக்கு தர அவளுக்கு ஐடியா இல்ல, பிள்ளையாருக்கு விளக்கு போட சொல்றாளா? நாளைக்கு நான் அவளை கவனிச்சுக்கிறேன் அப்படிங்கிறார் கிறிஸ்தவர். இதெல்லாம் சின்ன பிள்ளைல நடந்த வீடு. கிறிஸ்தவருடைய சேட்ட பூரா தத்துவம். அது மரமண்டைகளுக்கு படக்குன்னு ஏறாது கொஞ்சம். அதனாலதான் வேதங்களுக்கு மறை அப்படின்னு பேரு. நான் மறை. குரு இருந்தா தான் அது புரியும், இல்லாட்டி அது மறைக்கும், ஞானத்தை மறைக்கும். அப்போ அந்த லீலையில இது மட்டும் இல்ல, ஒவ்வொரு நிலையும்
இப்போ நீங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது உங்களுக்கு அனுபவம் இருக்கும். இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, இன்னைக்கு எல்லாம் செல்தான் ஃப்ரெண்டு. அப்போ பழைய 50 வயசு தாண்டவங்களுக்கு தெரியும். அப்பெல்லாம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்திருப்பாங்கன்னா ரொம்ப அந்யோன்யமா இருப்பாங்க. அப்போ இவா டிஃபன் பாக்ஸ்ல இருந்து அவ இருக்கிறத தின்னுட்டு பழைய பேப்பர்லாம் கசக்கி பென்சில்லாம் தீவிரதெல்லாம் உள்ள அள்ளி போட்டு மோதி வச்சிருவாங்க. அவ பார்த்துட்டு ஒரு ஊழல், ஒரு பொய் கோபம், விளையாட்டு கோபம் வரும், அதை பார்த்து ரசிப்பான். இதெல்லாம் நண்பர்களுக்குள்ள சகஜம். உண்மையான நேசத்துல விளையாட்டு இருக்கணும். நட்புனா விளையாட்டு தான். அப்போ இந்த மாதிரி யாரெல்லாம் திருட்டு மூலமா அன்பை டெவலப் பண்ணணும்னு விரும்புறாங்களோ அவங்கள பிருந்தாவனத்துல பிறக்க வச்சு அங்கதான் கிருஷ்ணர் திருடினாரு. நம்மள மாதிரி வீடுகள்ல திருடாரு. நம்ம வீட்டுல திருட வரமாட்டார், நாம தான் திருடாரு. கிருஷ்ணத்தை திருடி நிறைய சேர்க்கிறோம். இது என் வீடு, இது என் காடு, என் அது இதுன்னு சொல்லி நாம சேகரிக்கிறோம். எல்லாம் கிருஷ்ணருடையது. ஈசாவாசியம் இதம் சர்வம், எல்லாம் ஈஸ்வரனுக்குரியது. உபனிஷத்துல இருக்கு. தேனே ஜெக்தேனா புஞ்சிதா, தன் தேவைக்கு மேல யாரு வச்சிருக்கிறோம் அவன் தான் திருடன் அப்படிங்கிறார் வியாசர் எழுதிக்கிறார். நிறைய உதாரணங்கள் சொல்லலாம், சொன்னா நேரம் ஆயிரும். அப்புறம் வயிறு பச்சிக்கலாம், இல்லாட்டி வீட்டு நினைப்பு வந்துடலாம், இல்லாட்டி சொந்த கதை பேசுற ஆசை வந்துடும். ஒரு லிமிட்டடா தான் நம்ம மண்டைக்கு கெப்பாசிட்டி. 40 நிமிஷம் கேட்கலாம், அதுக்கு மேல கேட்க முடியாது. அதனால ஸ்கூல் பீரியட்லாம் 40 நிமிஷம் வச்சிருக்கேன். 10 நிமிஷம் கேள்வி பதில், 40 நிமிஷம் கிளாஸ். அப்போ நமக்கு தாயார் அப்படி தெளிவா கொடுத்துட்டாங்க. கேசவன பாடு, கேசவன பாடு, ஹரிய பாடு. ஹரி என்ற பேரரவம் அப்படிங்கிறாங்க. கடல்ல தான் பேரரவம் வந்து, கடல் அலை எப்படி இருக்கு அந்த மாதிரி அறியாம கேட்கணும். ஊர்ல அப்படி அங்க கேட்குது. மார்கழியா அந்த கோயில ஒரு ரேடியா, இந்த கோயில ஒரு ரேடியா, சுத்தி ரேடியா தான் பாடுது. மக்கள் பாடல, மக்கள் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப தூங்குறவங்கள தாயார் தட்டி எழுப்புறாங்க. குற்றரவர்கள் புறமையிலே போதராய் அப்படிங்கிறாங்க ஒரு இடத்துல. முத்துல பாம்பு நுழைஞ்ச மாதிரி தூங்குறியே. பாம்பு கள்ளத்தனமா நுழையும். எப்படி நுழையும்னா நேரா உள்ள போனா யாராவது வாழை பிடிச்சி இழுத்து அடிச்சிருவாங்க. அப்படி போனது ஒரு யூட்டர்ன் பண்ணி வந்து மறைச்சிட்டு இருக்கும். யாராவது போனாங்க கையை வச்சாங்கன்னா பொத்திடும். அப்போ அந்த பாம்பு அவ்வளவு தெளிவா தந்திரமா உள்ள உடம்பை இழுக்குது. இதே மாதிரி ஒருத்தி தூங்குற மாதிரி நடிக்காங்க. பாம்பு மாதிரி சுருந்து அப்படி ஜன்னல் வழியா வாராங்களா இல்லையான்னு பார்த்துக்கிட்டு வந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஜாஸ்தி தூங்கணும். ஜாஸ்தி தூங்குற மாதிரி நடிக்கணும். அப்படி தந்திரமா இருக்காங்க. குற்றரவர்கள் புறமையிலே போதராய், சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நீ முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பெயர் பாடார். கன்னட பாடுன்னு மூச்சுக்கு மூச்சு அந்த அம்மா சொன்னாங்க. அந்த அளவுக்கு யாரும் அதை சீரியஸா எடுத்துக்கலாரு. அதனால சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணர் வந்தார். அவரே பாடி காட்டிட்டார். பாடுனா என்ன ஆகும் அப்படின்னு காட்டிட்டார். அது பாடும்போது சங்கீர்த்தனத்துக்கு தடை பண்ண 2 ரவுடிகள் அந்த நாம சங்கீர்த்தனுக்கு தடை பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு அபராதத்தை பார்த்தார். தன்னுடைய அந்த நித்யானந்த பிரபுவை ஒரு குடிகாரன் தலையில மண்பனை வச்சு அடிச்சு உடைச்சான். அப்போ இன்னொரு குடிகாரன் ஐயோ தப்பு நடந்துச்சுன்னு அவன் பரிதாபமா வேண்டுனான். ஆனா எங்கேயோ இந்த சைத்தன்ய மகாபிரபு அங்க வந்துட்டார். திடீர்னு வந்து கோபத்துல கையை தூக்குனார். கையில சுதர்சன் சக்கரம் வந்து அந்த வயக்காடு அங்க இருக்கு, கங்கை கரையில இருக்கு. நீங்க போனீங்கன்னா பார்க்கலாம். அவருக்கு விஸ்வரூபம் வச்சு சுதர்சனத்தோட அப்படி நிற்பார் கையில. இதெல்லாம் அவர் நடத்தியிருக்கிறார். அனுமன் அவர்கிட்ட சிஷியரா சேர்ந்தார். அனுமனுக்கு நாம சங்கீர்த்தனா ரொம்ப உயிர். அவர்கிட்ட சேர்ந்தார் சைதன்யர் 500 வருஷம் முன்னாடி. அனுமர் காலம் 12 லட்சம் வருஷம் முன்னாடி. ராமானுஜர் 1000 வருஷம் முன்னாடி. அவரும் மகாபிரபுத்த சைதன்யத்தை வந்து சீதரா சேர்றார். இப்படிலாம் நிறைய லீலைகள் நடந்திருக்கு. எல்லாம் சமஸ்கிருதத்துல இருக்கு, தமிழ்காரங்களுக்கு தெரியாது. அப்ப நாம அதை பேசினா ரொம்ப புகழ் பாடுற மாதிரி இருக்கும். நம்ம அது தேவையில்லை, அவனுக்கு சேர்த்துக்கூடாது. அப்போ அந்த தர்மம் என்ன அதை மட்டும் பின்பற்றினா போதும். நீங்க இப்போ உங்களை ஒரு போட்டோ எடுத்துக்கங்க. 2 மாசம் அரைக்கு மந்திரம் சொல்லுங்க. சுற்றுலாக்கு வீட்டுல பொறுத்துறீங்க. ஒரு அரை மணி நேரம் உட்காந்து சொல்லுங்க. 4 ரவுண்டு சொல்லலாம். 108 108 4 ரவுண்டு, 108 108 4. 2 மாசம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் உங்களை ஒரு போட்டோ எடுத்து பாருங்க, வித்தியாசம் தெரியும். கொஞ்சம் டிவைனிட்டி இருக்கும் இந்த முகத்துல, தெய்வீக தலை வரும்.
ஏன்னா இது தெய்வீக மார்க்கம், மற்றது தெய்வீக மார்க்கம் கிடையாது. உங்களுக்கு தெய்வீக மார்க்கத்தை நோக்கிய படிக்கட்டுல நீங்க இருக்கீங்க. நாங்க புற சொல்லல, அப்படிதான் இருக்கு. கண்டாகர்ணன் ஒரு சிவனடியா இருந்தார், கேள்விப்பட்டு. நரகரி சர்க்கார்னு ஒரு சிவனடியா இருந்தார். அவங்க எல்லாம் அந்த தெய்வீகப்படி தரத்துல இருந்தாங்கன்னு வரலாற்றுல பார்க்கிறோம். கிருஷ்ணரே அவங்களுக்கு சிவனா காட்சி கொடுத்தார். இந்த அனுமன் சீடன் ஆகும்போது சைதன்யர் அவருக்கு ராமரா காட்சி கொடுத்தார். இதெல்லாம் வரலாற்றுல பார்க்கிறோம். ஆனா எங்களுடைய ஆச்சாரியர் பிரபுபாதா பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி தாக்கூர் அப்படிங்கிறார். எல்லா பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி தாக்கூர் ஒரிசா, வங்காளம் அங்கெல்லாம் போனீங்கன்னா அவருக்கு படம் இல்லாத வீடே இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் நாம சங்கீர்த்தனத்தை ஒரு கோபியே அப்படி வந்தார், வந்து பரப்பினார். வீடுகள்ல நீங்கெல்லாம் அவர் படத்தை வைக்க முயற்சி பண்ணுங்க, ஆசீர்வாதம் எடுங்க. முருகர் சுவாமிகள் அவருடைய ஆசீர்வாதத்துல பெருசா வச்சிருக்கிறார். பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி தாக்கூர் சில பிரபுபாதான்னு போட்டிருக்காரு. அவர் நிறைய அந்த நாம சங்கீர்த்தனத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் நிறைய கொடுத்தார். ஸ்ரீரங்கத்துல இந்த விஷயங்களை லைப்ரரியில இருந்து எடுத்தார். ரங்கநாதர் கோவில் லைப்ரரியில ஜிஎஸ்கிட்ட பேசினார். அப்போ வடக்க சன்னியாசி கிடையாது வைஷ்ணவத்துல. அப்போ இந்த ஜிஎஸ் சுவாமிகள் மூலமா தான் அவர் புறவுணரியை ஏற்றுக்கிட்டு சன்னியாசியா, நைஷ்டிக பிரம்மச்சாரி, கனவுல கூட அவர் பெண்களை பார்த்ததில்லைன்னு சொல்லுவாங்க. அவரை சுத்தி ஆயிரக்கணக்கான காவி வஸ்திரம் போட்டுதான் ரொம்ப கூட்டம் இருக்கும். ஒரு பெரிய துறவி அவர் பேசுறாருன்னா கதவெல்லாம் அடைச்சிருவாங்க, யாரும் பொறுத்த வர முடியாது, போக முடியாது. அந்த ரேபிட் அட்டென்ஷன் சொல்லுவாங்க, முயல் மாதிரி ரொம்ப ஷார்ப்பா கவனிக்கிறவங்க மட்டும்தான் அளவு. சைக்கிள் மகாபரவு பஜனை நடத்தும் போது கதவை அடைச்சிருவாங்க, எல்லாருக்கும் அனுமதி கிடையாது. ஆனா எல்லா அற்புதங்களும் உள்ள நடக்கும். சைக்கிள் நிகழ்த்தினார். எந்த சனாதன தர்மத்துல மட்டும்தான் இப்படி நாம அதிசயமான சாதுக்களை பார்க்க முடியும். அப்போ இப்படி பல விதத்துல நாம கடன்பட்டு இருக்கும்போது, எல்லா திசையுமே வெள்ளம் சூழ்ந்து இருக்கும்போது, இருக்கிற ஒரே திசை நாம சங்கீர்த்தனம் தான் அப்படிங்கும் போது, அத வாழ்க்கையில 24 மணி நேரத்துல அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரமாவது, காலையில 1/2 மணி நேரம், மதியம் 1/2 மணி நேரம், சாயந்தரம் 1/2 மணி நேரம், ராத்திரி 1/2 மணி நேரம், அப்படி பிரிச்சு கூட 2 மணி நேரமாவது பகவான் கிருஷ்ணருடைய நாமங்களை சொல்லுங்க அப்படிங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். வடக்கெல்லாம் ஸ்கூல் பீரியட்லே உண்டு. பிரார்த்தனை காத்தால நடக்கும்போது மகாமந்திரம் சொல்றாங்க. நிறைய ஆர்வலர்ல நிறைய பேர் தன்னை குருவா சொல்லுவாங்க. தப்பு இல்லை, அவங்க மூலமா நமக்கு ஆன்மீக ஆர்வம் தூண்டப்பட்டா அது வசதி தான். அவங்க எல்லாம் ஞான குருன்னு பேரு, தான குரு கிடையாது. தானம்ங்கிறது என்ஜின், ஞானம்ங்கிறது ஒரு பெட்டி தான். அது தானம்ங்கிறது பீடம், ஆச்சாரிய பீடம். மத்வ சம்பிரதாயம் ராகவேந்திர சுவாமிகள் இருந்தாங்க, எங்க பரம்பரை அதுல வருது. கௌடிய சம்பிரதாயம், கௌடிய மடம். அந்த லட்சுமிபதி தீர்த்தர், நரகரி தீர்த்தர், ஈஸ்வரபதி, மாதேந்திரபதி, சைத்தன்ய மகாபிரபு, அதுக்குள்ள வரிசை அப்படி வருது. இப்போ பிரசன்ட் ஆச்சாரியர் சில போதையன் சுவாமிகள் இருக்காங்க. இதே போல ராமானுஜ சம்பிரதாயம் இருக்கு. அதுல சிம்மாசனம்னு சொல்லி ஸ்தான குரு இருக்கிறாங்க, ஜீவர் சுவாமிகள்லாம் இருக்காங்க. ஏதாவது இப்படி ஒரு ஸ்தான குருவோட உங்களை லிங்க் பண்ணணும், அதுதான் முக்கியம். ஸ்தானம் இல்லாம ஞானம் மட்டும் இருந்தா அவங்க எல்லாம் சிக்ஷா உபதேசிக்கலாம், வழி நடத்தலாம். ஆனா வேத மந்திரங்களை அவங்க சொல்லித்தர அந்த முறையான தீட்சை தர தகுதி கிடையாது. நமக்கு அதெல்லாம் தெரியாது. எப்படி சொல்லலாம்னா, முன்ன குருகுலம் இருந்தது, அதுல ரிஷிகள்லாம் இருந்தாங்க. ரிஷிகளுக்கு கீழே கோத்திர பிரவர்த்தகர்னு ஒரு டீம் இருப்பாங்க. அவங்கதான் உங்களுடைய குலம் என்ன, கோத்திரம் என்ன, என்ன தொழில் செய்யணும் நிர்ணயம் பண்ணி ஸ்டூடெண்ட்டுக்கு கற்றுக் கொடுத்து வெளியே அனுப்புவாங்க. அதுல ஜாதி மதம்லாம் கிடையாது, குலம் கோத்திரம் உண்டு. அப்படி அனுப்புற போது ஒரு பசுவும் கொடுத்து அனுப்புவாங்க, பசுவும் கண்டுவோம். அதனால திறனா விடுதலை, சுதந்திர, சுயத்துக்கு விடுதலை. மிக்சி, ஆட்டு உரல்ல அரைக்க வேண்டாம், மிக்சியில அரைச்சிடலாம். யந்திர, இயக்கத்துக்கு விடுதலை. புத்துங்கிற நரகத்திலிருந்து விடுவிக்குது. அப்போ திறனா விடுதலை. மந்திர, மனனா திராயத்தை இது மந்திரா, மனசை விடுபடுத்துறது மந்திரா. அப்போ இந்த மாதிரி ஒரு கோத்திர
பசு மூலமா விடுபடுத்துறாங்க குரு வந்து. அப்போ விடுபடுத்தும் போது அவர் தீட்சை கொடுப்பாரு அந்த சீடனுக்கு. தீட்சைங்கிறது நிற்க அதற்கு தக, கற்க கசடர, அப்புறம் நிற்க அதற்கு தக, அதுபடியே நிக்கிறதுக்கு தீட்சை தாராங்க. என்ன படிச்சோ அதுபடி வாழ்ந்துட்ட. அப்போ அவங்க தீட்சை கொடுத்தாங்கல்ல, இந்த இவங்க எல்லாம் வர்ண பேதத்தை உண்டு பண்ணி ஆங்கிலேயம் சதி பண்ணி இவங்க ஜாதி பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து குருகுலத்தெல்லாம் வச்சுட்டு ஸ்கூல் கொண்டு வந்து அங்க ஆசிரியருக்கெல்லாம் டீச்சர்னு பேர் வச்சுட்டான். டீச்சர் கொடுக்குறவங்கள டீச்சர்னு வச்சுட்டான். புரியுதா? எவ்வளவு கேவலமா இருக்கு பாருங்க. அதனாலதான் நமக்கு வந்து சாஸ்திரத்துல நம்பிக்கை கிடையாது. அந்த கோயில் போனா கூட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குன்னா அதை பார்த்துட்டு இருப்பாங்க. நல்லா இருக்கு, இது 800 வருஷம் பழசு போல தெரியுது அப்படின்னு அவுட்லைனை இடம் போடுவாங்க. கீதையை படினா இது 70 mm பேப்பர், A4 சைஸ், அது இதுன்னு அந்த மாதிரி அவுட்லைனை பார்த்துட்டு இருக்காங்க. வடை கொடுத்தா வடையை தான் திங்கணும், அதுல இருக்கிற ஓட்டையவா எண்ணிட்டு இருக்கணும், அதையா திங்க போறோம். அதுல எத்தனை ஓட்டா இருக்கும்? நான் மறதியா 2 ஓட்டா இருந்துச்சு. என்ன இது 2 ஓட்டா இருக்கு, இந்த வடை வேண்டாம் வேற சொல்லுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ஓட்டையவா திங்க போறேன். அப்படி கருணாநிதி அப்படி கேட்டார்ல, எந்த கல்லூரியில் ராமர் படித்தார், பாலம் பொருள் எங்க படித்தார். ஒரு டூத் பேஸ்ட் கொடுக்குறாங்க, இதுலதான் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சாதான் நான் பல் தேய் பண்ணா பல் நாரி. அது என்னைக்கு தெரிஞ்சுக்கிறது? அது எப்படி முடியும்? பல் தேய்க்கணும்னா தேய்ச்சிட்டு அவ்வளவுதான். ஒரு 10 மாடி கட்டடம் இருக்கு சிங்கப்பூர்ல. 10 மாடி கட்டடம் இருந்தா அவங்க எல்லாம் ஏழைகள். 25 மாடி 50 மாடி இருக்கும். அதுல தீ பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கலாம். அப்போ அனௌன்ஸ் பண்றாங்க, தீ பிடிச்சிருச்சு எல்லாம் கொதிச்சிருங்க தப்புங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. அப்போ ஒருத்தன் வந்து சொல்றான், இந்த தீ யார் வச்சது, ஏன் பிடிச்சது, எவ்வளவு நாள் எரியும், இதோடைய நோக்கம் என்ன, இதெல்லாம் தெரியாம நான் கீழே இறங்க மாட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? மென்டல்னு அர்த்தம். தீ பிடிச்சிருச்சுனாலே அது அவ்வளவுதான், முடிஞ்சது, நீ காலியாக போறோம்னு அர்த்தம். அப்போ அவன் எங்க படிச்சான், எப்படி பாலம் போட்டான்ங்கிற ஆராய்ச்சி நமக்கு அவசியம் கிடையாது. ஏன்னா சாஸ்திரம் வந்து ஏகபத்தினியா இரு அப்படின்னு சொன்னா அப்படி வாழ்ந்தவனுக்கு தான் அதோட அருமை தெரியும். அப்படியே வாழாத ஒருத்தன் ராமரை குறை சொல்றேன்னா அவன் எந்த லட்சணத்துல வாழ்ந்தான்னு நமக்கு ப்ரூஃப் வருது. புரியுதா? இதுதான் பார்க்கணும். நம்ம அப்படிதான் பார்க்கணும். பாகவதத்துல இருக்கு, எதிர்மறையாகவும் நாம யோசிக்கணும். நம்ம பூரா பாசிட்டிவா இருந்துட்டோம். எல்லாரும் பக்தி பக்தின்னு சொல்லி சக்தி இழந்துட்டோம். அதனால நாடு அந்நிய கையில போய் அவனை குறைச்சியும் அவனோட ஜாஸ்தி இப்போ அடிமையா இருக்கும் நாடு. இப்போ புத்தர் காலத்துக்கு புத்தர் காலத்தை ஒட்டி அசோகன் ஜெகநாத கோயிலை இடிக்க வந்தான். பூரி ஜெகநாத கோயில நிறைய பேரை கொண்டுட்டான். அவன் நாஸ்திகன். கடைசியில ஒருத்தி மட்டும் பாக்கி இருந்தான், ஒரு கிழவி. அவளுக்கும் 80 வயசு இருக்கும். அவங்க காட்டுவாசி அந்த பாட்டி. அப்போ நீ இன்னுமா என்ன எதிர்க்கணும்னு நினைக்கிற அப்படின்னு அசோகன் கேட்டான். இதெல்லாம் பாடத்துல மறைச்சிட்டாங்க. நீ இன்னுமா என்ன எதிர்க்கணும்னு நினைக்கிற, நீ ஒருத்தி தான் பாக்கி, அத்தனை வரையும் நான் கொண்டுட்டேன் பாரு. நீ ஒன்னும் கொல்லல, நாங்க தான் ஜெயிச்சிருக்கிறோம், நீ அடிமுட்டால், நீ தோத்துருக்கிற அப்படின்னு அந்த கிழவி சொன்னான் தொழிஞ்சு. அப்ப அவனுக்கு புரியல. அப்ப அந்த பாட்டி என்ன சொன்னா, எங்க கோயில நாங்க விட்டு கொடுக்காம நாங்க உயிரை கொடுத்துருக்கிறோம், எங்க கருத்து ஜெயிச்சிருச்சு, உனக்கு நாங்க அடிமையாகி போகலையா, நீ நாஸ்திகன், உனக்கு நான் நாஸ்திகனா இருக்கல, நாங்க ஜெகநாதரை விட மாட்டோம், ஜெகநாதருக்காக நாங்க உயிரை கொடுப்போம், உயிர் எங்களுக்கு துச்சம், அதனால உனக்கு வீரோடு தான் என்னை கொண்டுட்டு நீ பாரு மேற்கொண்டு நடத்துறது, எங்களுடைய கொள்கை சாகாது அப்படின்னு அந்த பாட்டி சொன்னான். அப்பதான் அவனுக்கு மண்டையில அடிச்சமா இருந்தது. இத்தனை பேரை கொண்டு கூட நான் என் கருத்து ஜெயிக்கலையே, நான் தோத்து போயிட்டேனே, அந்த பாட்டி சொன்னது சரிதான் சொல்லி எல்லாத்தையும் போட்டுட்டு நாட்டை விட்டு போயிட்டான். அவன் அப்படி போனதும் தப்பு தான். அடுத்த மதத்தவன் ஈஸியாக அங்க நுழைய முடிஞ்சிருக்கு. சத்திரியர்கள் அப்படி இருக்கக்கூடாது. இன்னைக்கு இருக்கிற சத்திரியர்கள் சத்திரியரே கிடையாது. ஒரு வீரன் தான் நெஞ்ச வளர்ச்சிட்டு நிக்கணும், மறைஞ்சிருந்து குண்டு போடக்கூடாது. அது கோலத்தனம், அது சூத்திரத்தனம், இழிவானது, இழிபறி, தாழ்ந்த இது, நரி மாதிரி இருக்கக்கூடாது. சத்திரியன் சிங்க மாதிரி இருக்கணும். எங்க குருநாதர் சொல்வாரு, நீ பகவானுடைய பக்தன். உங்க நாட்டுல அமெரிக்காவில் சொல்வார், எங்க நாட்டுல ராமர் பிறந்தார், கிருஷ்ணர் பிறந்தார், சிவபெருமான் லீலை பண்ணார், முருகன் லீலை பண்ணார்,
அதனால நாங்கெல்லாம் சிங்கங்கள், நாங்க நெஞ்ச மாத்திட்டு போவோம். நரி மாதிரி உங்களை மாதிரி இப்படி கூட்டிட்டு வர வேண்டியதில்லை. அவன் நரி மாதிரி வந்து தந்திரம் பண்ணி நம்மளையெல்லாம் நரியோட கேவலமாக்கினான். ஜாக்கிரதையா இருக்கும். அப்ப நம்ம தர்மம் என்ன, அதுல நாம நிக்கணும் அப்படிங்கிறது கருத்து. நம்முடைய தர்மம் என்னன்னா ஹரிநாமங்களை மனதார பாடணும், ஆசையோட பாடக்கூடாது. எங்க ஸ்டிக்கர் எல்லாம் போட்டிருக்கோம், உச்சரிப்பீர் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே, ஆனந்தம் அடைவீர் மகிழ்வீர் அப்படின்னு போட்டிருக்கோம். உங்களுக்கு வீடு வரும், கார் வரும், போன் வரும் அப்படின்லாம் நாங்க சொல்ல மாட்டோம். உங்களுக்கு ஆனந்தம் வரும். ஏன்னா எல்லாத்தையும் வீடு இருக்கு, வீடு இருக்கிறவங்க நிம்மதியா இல்லை, ஆனந்தமா இல்லை, எங்களுக்கு தெரியும். நாடு பூரா காஃபி கடை வச்சிருந்தார் ஒருத்தர், தற்கொலை பண்ணி செத்துட்டார். அவர் காஃபிக்கு எப்படி விளம்பரம் பண்ணார்? நிம்மதி அடைகிறீங்க, மன நெருக்கடியெல்லாம் மாறும், உங்களுக்கு ஒரு பிளஸ்ஸிங் அதை உணர்வீங்க அப்படின்லாம் விளம்பரம் பண்ணி காஃபி கடை வச்சுட்டார், தற்கொலை பண்ணிட்டார். எத்தனை பேர் அப்படி செத்துருக்காங்க? உலகத்திலே தற்கொலை ஜாஸ்தி வந்து மற்ற மதங்கள்ல தான், இந்து மதத்துல கிடையாது, சனாதன தர்மத்துல கிடையாது, கொஞ்சம் தான். இதுலயும் அல்ப காரணத்துக்கு தான். அப்போ நமக்கு ஆண்டாள் இந்த மார்கழியை கொடுத்துருக்குறாங்க. நம்ம மார்கழிக்கு மட்டும் அப்படி இருக்கணும்னு நினைக்கக்கூடாது, வருஷம் பூரா இருக்கணும். பிள்ளைகளை எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் பக்தியில வளர்க்க பாருங்க.